நண்பர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம பேச போகிற டாபிக் வந்து ஒரு புதுசாக ஒரு ஆரோக்கியமாக ஒரு பாசிட்டிவான விஷயத்தை வந்து பேச போகிறோம். அதாவது தமிழ் சினிமாவில் வந்து இன்வெஸ்ட் பண்ணுறது வந்து நல்லதா நல்லது இல்லையா? ஏன்னா நிறைய பேர் வந்து இன்வெஸ்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து நிறைய நஷ்டமாகுது அப்படின்ற புலம்புகள், கிசுகிசுக்கள் நிறையா வந்து இருக்குது. இதில் வந்து நஷ்டமாகுதா அப்படின்னா அது வந்து ஓரளவு உண்மைதான். ஆனால் அதே நேரத்தில் லாபமே இல்லையான்னா இல்லை, லாபமும் இருக்குது. அப்போது என்ன மாதிரி இன்வெஸ்ட் பண்ணலாம், எப்படி அப்படின்னு சொல்லி கம்ப்ளீட்டாக வந்து இதை வந்து அனலைஸ் பண்ண போகிறோம். நான் கசாலி டீகோட்ஸ் இந்த சேனல் வந்து சினிமா, அரசியல், உலக செய்திகள், சமூக விஷயங்கள் இது எல்லாத்தையும் உண்மைத்தன்மையோட நேர்மையாக பயாஸ் இல்லாமல் சார்பு இல்லாமல் அலசக்கூடிய சேனல். ரொம்ப முக்கியமாக உங்களுடைய ஆதரவு வந்து தேவைப்படுது. இதை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி அப்புறம் இந்த வீடியோ வந்து இந்த கண்டென்ட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் தேவைப்பட்ட உங்கள் நண்பர்களுக்கு சம்மந்தப்பட்டவங்களுக்கு உங்கள் குரூப்பில் அனுப்பிச்சி விட்டு நீங்கள் வந்து ஆதரவு தரணும்னு கேட்டுக்கிறேன். நன்றி. இப்போ அந்த அனாலிசிஸில் முக்கியமானது என்னென்னா சினிமாவை பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில் வந்து நம்ம பேச போகிறோம். இதோட டாபிக் வந்து சினிமா தயாரிக்கலாம் வாங்க பாகம் 1. இன்றைக்கி வந்து இந்த 1வது பாகத்தில் என்ன செய்ய போகிறோம்னா ஜெனரலாக வந்து இந்த சினிமா எப்படி அப்படிங்கிற பற்றின ஒரு சின்ன டிஸ்கஷன். இப்போது டிஸ்கஷனுங்கிறத விட சின்ன ஒரு விளக்கங்கள் அப்படி சொல்லுவோம். இப்போ வந்து நம்ம வந்து இப்போ சினிமா வியாபாரம் எப்படி இருக்குது? ஏன்னா சினிமா தயாரிக்கிறது அப்படின்னு சொல்லியாச்சுன்னா நம்ம வந்து ஒரு நடிகராகவோ ஒரு இயக்குனராகவோ ஒரு டெக்னீஷியனாகவோ இங்கே வந்து வேலை பார்க்குறது வேறு விஷயம். அதில் ஒரு 23 கிராஃப்ட்டு சொல்லுவாங்க. மேக்கிங்கில் வந்து நம்ம ட்ரெஸ்ஸிலேருந்து, மேக்கப்லேருந்து, ஸ்டண்ட்டுலேருந்து, டான்ஸிலேருந்து இப்படி ஒன்றா சொல்ல முடியும். நிறைய வந்து ஒரு 23 வகையான கிராஃப்ட் இருக்குது. இதெல்லாம் சேர்ந்து இதை வந்து படத்தை வந்து உருவாக்குறதுல முக்கிய பங்கு வகிக்கிறாங்க. அது இல்லாமல் அங்கே துணை நடிகர்கள், தயாரிப்பாளர் சங்கம், அப்புறம் வந்து இயக்குனர் சங்கம், இப்படின்னு வந்து 23 கிராஃப்டில் இயக்குனர் சங்கமும் உண்டு. இப்போது இதை பற்றின கொஞ்சம் விவரங்கள் வந்து நம்ம பொதுவாக இந்த விஷயம் வந்து சினிமா சம்மந்தப்பட்டவங்களுக்கும் சினிமா தயாரிக்க சினிமாவுக்குள்ளே வர்றதுக்கு ஆர்வமாக இருக்கிறவங்களுக்கும் இது வந்து பயன்படும்னு சொல்லி நான் நம்புகிறேன். இப்போ வந்து சினிமா வந்து இப்போ எப்படி இருக்குது, ஆரோக்கியமாக இருக்கா இல்லையா அப்படின்னா, சினிமா வந்து ஆரோக்கியமாக இருக்கா இல்லையான்னு ஒரு சரியான பதில் இப்போதைக்கு சொல்ல முடியாது அப்படிங்கிற ஒரு இடத்துல தான் இப்போதைக்கு இருக்குது. இதில் என்னென்னா சின்ன படங்கள் வந்து நிறைய தயாராகுது. ஆனால் அதுக்கு வந்து ஒரு சரியான வியாபார தளம் இல்லை. அதனால் என்ன பண்ணுறது அப்படின்னு தெரியாமல் இதை வந்து ரொம்ப திணற இடத்துல இருக்குது. என்னென்னா படத்தை தயாரிக்கிறதுக்கு தயாரிப்பாளர் சங்கங்கள் எல்லா சங்கமும் தயாரிக்கிறதுக்கு இருக்குது. ஆனால் இதை வந்து எங்கெல்லாம் வந்து மார்க்கெட் பண்ணலாம், மார்க்கெட் அப்படின்னா நம்ம விளம்பரம் பண்ணி பிஸ்னஸ் பண்ணுறது, வியாபாரத்துக்கு என்னெல்லாம் பண்ணலாம், அப்புறம் நமக்கு வியாபாரத்துக்கு எந்தெந்த வழியிலெல்லாம் வியாபாரம் வந்து வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த ஒரு புரிதல் வந்து நமக்கு தேவைப்படுது. அதனால் அந்த ஒரு புரிதலுக்காக நம்ம வந்து இந்த கொஞ்சம் விஷயத்தை வந்து கொஞ்சம் டீட்டெயில் எடுப்போம். இப்போ வந்து படங்களை வந்து நம்ம எப்படியெல்லாம் வகைப்படுத்துவோம். முதல்ல ஸ்டார் படங்கள், இப்போது ரஜினி படம், விஜய் படம், இப்போ ஜனநாயகன் வந்திருக்கு, இப்போது அடுத்து பராசக்தி வரப்போகுது, அப்புறம் அஜித் படம், விக்ரம், சூர்யா, கார்த்தி, விஷால், சிம்பு, தனுஷ் அப்படின்னு சொல்லி இன்னும் சில பேர் விடுபட்டிருக்கலாம். இப்போது வரிசையாக வந்து இவங்கெல்லாம் வந்து இன்றைக்கி ஆட்டத்தில் இருக்கிறவங்க. அப்போது இதுக்கு அடுத்த லெவலில் வந்தாச்சு அப்படின்னா அருண் விஜய் ஆண்டனி, அப்புறம் வந்து ராகவா லாரன்ஸ், இப்படி ஆரம்பித்து இது ஒரு கூட்டம் இருக்காங்க. அது இல்லாமல் சின்ன படங்கள் இப்போ தான் புதுசாக வந்து நடித்து வெற்றி அடைஞ்சு அப்படி பண்ணிகிட்ருக்க ஹரிஷ் கல்யாண், இந்த மாதிரி ஒரு என்ன புதுசாக வந்து வெற்றி அடைஞ்சிக்கிட்டு இருக்க ஆட்கள். அது இல்லாமல் இன்னும் வந்து வெற்றி அடைஞ்சும் அடையாமலும் படத்தோட பேரை வச்சு வெற்றி அடைஞ்ச விதார்த்து, வெற்றி, அது மாதிரி இன்னும் சில ஆட்கள் இப்படி வகைப்படுத்த முடியும். அப்போது இந்த படத்தை வந்து என்ன மாதிரி படம் நம்ம எடுக்கலாம், நம்ம கையில் என்ன பணம் இருக்குது, அதை எப்படி வந்து இது இன்வெஸ்ட் பண்ணி அதை எப்படி நம்ம லாபமாக்கலாம். ரொம்ப முக்கியமான விஷயம்,
படம் எடுக்கிறது தயாரிக்கிறது பிரச்சனையே இல்லை, எப்படி வேணாலும் படத்தை எடுத்துடலாம். ஆனால் எடுத்த படத்தை லாபமாக்கணும். அப்படி லாபமாக்குறது எப்படி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான விஷயம். இப்போ படத்தை வகைப்படுத்தும் போது வெரி ஹை பட்ஜெட்டு ஸ்டார் படங்கள் எடுத்தாச்சுன்னா 100 கோடி ரூபாய்க்கு மேலே தான் அந்த பட்ஜெட்டு. அடுத்த லெவலில் பார்த்தோம்னா அது வந்து ஒரு ஹை பட்ஜெட்டில் வந்து என்ன வரும்னா ஒரு 50லேருந்து 100 கோடி ரூபாய்க்கு உள்ளது ஹை பட்ஜெட்டு. அது போக அபோவ் மீடியம் பட்ஜெட் சொல்லணும், அபோவ் மீடியம் ஒரு 25-30 கோடி ரூபாயிலேருந்து 50 கோடி ரூபா வரைக்கும் உள்ளது அபோவ் மீடியம் பட்ஜெட்டு. அதுக்கப்புறம் மீடியம் பட்ஜெட் எடுத்தாச்சுன்னா 15 கோடியிலேருந்து 25 கோடி வரைக்கும். அதே மாதிரி பிலோ மீடியம் பட்ஜெட் எடுத்தாச்சுன்னா ஒரு 5-6 கோடி ரூபாயிலேருந்து 15 கோடி வரைக்கும் மீடியம் பட்ஜெட்டு. அதில் வந்து என்ன ஒரு 1 கோடி ரூபா 2 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற ஆட்கள், 5 கோடி ரூபா சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் இருப்பாங்க. அதுக்கேற்ற மாதிரி நடிகைகள், தொழில்நுட்ப கலைஞர்கள்லாம் வருவாங்க. அது இல்லாமல் ஓகே நார்மலாக ஸ்மால் பட்ஜெட்டு அப்படின்னு சொல்கிறது எப்படின்னா ஒரு 2 கோடி ரூபாயிலிருந்து 5 கோடி ரூபாய் வரைக்கும் வந்து ஸ்மால் பட்ஜெட். இந்த ஸ்மால் பட்ஜெட்டில் ஃபெயிலியர் ஹீரோஸு அல்லது புதுமுகங்கள், அது இல்லாமல் அல்லது ஒரு 25 லட்சம் 50 லட்சம் சம்பளம் வாங்குகிற நடிகர்கள் அவங்க வந்து இந்த கேட்டகரிக்குள்ளே வருவாங்க. அது இல்லாமல் டைனி பட்ஜெட் அப்படின்னா ரொம்ப ரொம்ப சிறுசு. நடிகர்களுக்கு பெரிய சம்பளம் இருக்காது, டெக்னீஷியன்ஸுக்கும் பெரிய அளவுக்கு சம்பளம் இருக்காது. அதுக்கப்புறம் மேக்கிங்கில் வந்து பயங்கர சேசிங்கு, ஒரு பெரிய எக்ஸ்பென்சிவான பாட்டு அதெல்லாம் போட்டு இருக்காது. ஆனால் படம் வந்து ரசிக்கிற மாதிரி நல்ல படமாக எடுக்க முடியும். அப்படிங்கிறது கிட்டத்தட்ட 50 லட்ச ரூபாயிலிருந்து ஒரு 1.5 கோடி அதிகபட்சம் 2 கோடி இதுக்குள்ளே எடுக்க முடியும். அது டைனி பட்ஜெட். இது எல்லாமே சினிமாவில் மேக்கிங்கிலும் சாத்தியம். இது டூரேஷன் எப்படின்னா ஒரு 2 மணி நேரத்திலிருந்து 2.5 மணி நேரம். பெரிய படங்கள் வரும்போது சில பெரிய பட்ஜெட் படம் வரும்போது 2.25 மணி நேரம் 3 மணி நேரம் வரைக்கும் வருது. நமக்கு வந்து 3 மணி நேரம் படம்ங்கிறது பொதுவாகவே தியேட்டர் ஆட்களோ நம்ம ரசிகர்களோ பெருசாக விரும்புகிறதில்ல. வேறு சில படங்கள் வந்து நம்மளை கட்டி போட்டு வைக்கும் அப்படின்ற படம் வந்து 3 மணி நேரம் ஓகேயாக இருக்கும். இப்போ புஷ்பா 2 மாதிரி இந்த மாதிரி சில படங்கள் சொல்லுவோம் 3 மணி நேரம் படம். ஆனால் நார்மலாகவே 2-2.25 மணி நேரம் படம் அப்படி தான் எடுக்க முடியும். இப்போ வந்து ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா இந்த ஒரு படத்தை தயாரிக்கிறது ஃபஸ்ட் காப்பி வரைக்கும் தயாரிக்கிறது அப்படின்னா அது என்னென்ன இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா ப்ரீ ப்ரொடக்ஷன், முன் தயாரிப்பு. நம்ம ஷூட்டிங் போகிறதுக்கு முன்னாடி, ஷூட்டிங்கிறது ரொம்ப ரொம்ப சின்ன டூரேஷன் வந்து ஒரு 30 நாள் ஷூட்டிங், 40 நாள் ஷூட்டிங் அப்படி தான் கணக்கு. ஆனால் அது வந்து முன் தயாரிப்புன்னு சொல்கிறது வந்து கதை வந்து என்ன மாதிரி கதை எடுக்கிறோம், அந்த கதை விவாதம், அதை வந்து ஒன்லைன் போடுறது, அதுக்கப்புறம் இது கம்ப்ளீட் டீட்டெயில் உண்டு. அப்புறம் இதை வந்து ஸ்கிரிப்டாக எழுதுறது, அதுக்கப்புறம் டயலாக்கு அண்டு ஸ்க்ரீன் ப்ளே இதெல்லாம் எடுத்து அதுக்கப்புறம் வந்து ஷெட்யூல் போடுறது, அப்புறம் ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் இப்படின்னு சொல்லி இதில் வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன் வந்து ஒரு தனி சப்ஜெக்ட். அது வந்து எப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 3-4 மாதத்துலேருந்து ஒரு 6-7 மாதம் வரைக்கும் கூட டைம் எடுத்துக்கிடலாம். ஏன்னா ப்ரீ ப்ரொடக்ஷனில் முன் தயாரிப்பில் நம்ம எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கோமோ அந்த அளவில் தான் நம்ம படத்தோட தரம், குவாலிட்டி நல்லா வந்து சேரும். நம்ம எழுத்தில் டிஸ்கஷனில் பார்க்கும்போதே இந்த படம் வந்து இந்த சீன் இப்போ என்ன சொல்லுவோம் வந்து ஒரு 60 சீனில் இப்போ இந்த சீனில் வந்து இப்படி பண்ண போகிறோம் அப்படின்னா இது நல்லாயிருக்கும், இது நல்லா இருக்காது, இந்த டைப் வந்து வேறு ஒரு படத்தில் வந்திருக்கு, இல்லை அது கொஞ்சம் மாற்றுவோம் அப்படின்னு எந்த வேறு சாயல் இல்லாமல் பட் நம்ம வாழ்க்கையை கொண்டு வந்து சேர்க்குறது அந்த மாதிரி வந்து ப்ரீ ப்ரொடக்ஷன். அப்போ ப்ரீ ப்ரொடக்ஷனை பற்றி ஒரு தனியாக வந்து டீட்டெயில்டாக பேசுவோம். அதுபோக ஆர்டிஸ்ட் செலெக்ஷன், நம்ம வந்து என்ன மாதிரி கதை, இதை வந்து ஒரு காலேஜ் பாய்ஸ் கதையா, ஸ்கூல் பாய்ஸ் கதையா, அல்லது இது வந்து குடும்ப உறவுகள் பற்றின விஷயமா, அப்புறம் யார் வந்து கதையின் நாயகன், கதாநாயகனுங்கிறது வேறு, கதையின் நாயகனுங்கிறது வேறு. ஏன்னா இப்போ நம்ம இதில் வந்து ஒரு என்ன சொல்லணும்னா கதாநாயகன் அப்படின்னாலே ஒரு 20, 22, 25 பேர் இருக்காங்க. அது கதாநாயகன். அவங்களே வந்து சில படங்களில் கதையின் நாயகனாக மாற முடியும். அப்போது கதையின் நாயகன் யாராக இருக்க முடியும்னு இந்த கதைக்கு யார் ஆப்டாக வருவாங்க, அவங்க சம்பளம் என்ன, நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே அடங்குவாங்களா அப்படின்னு முதல்ல வந்து நம்ம கையில் இவ்வளோ பட்ஜெட் இருக்குது, அதுக்கு இந்த மாதிரி கதையை தேர்ந்தெடுக்கிறோம், அதை வந்து டிஸ்கஸ் பண்ணுறோம், ரெடி பண்ணிட்டோம். அப்புறம் வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷன் பண்ணுறோம். அந்த ஆர்டிஸ்ட்டில் வந்து கதையின் நாயகன் யார், நாயகி யார், அது போக சம்மந்தப்பட்ட இவங்களுக்கு அப்பா அம்மா மாமா மச்சான் உறவுகள் நண்பர்கள் அப்படின்னு இதெல்லாம் செலக்ட் பண்ணுறது வந்து ஆர்டிஸ்ட் செலெக்ஷனில் வரும். அது இல்லாமல் டெக்னீஷியன்ஸ்னால் நமக்கு வந்து மெயினாக என்னென்ன டெக்னீஷியன் சொல்லுவோம், மற்ற நிறையா பேர் டெக்னீஷியன்ஸ் இல்லை, மெயின் என்ன சொல்லுவோம் வந்து டைரக்டர், கேமராமேன்,
எடிட்டர், டான்ஸ் மாஸ்டர், ஃபைட் மாஸ்டர் அப்படின்னு ஆரம்பித்து ஒரு படம் மேக்கிங்லேருந்து முக்கியமான டெக்னீஷியன்ஸ் வந்து நம்ம செலக்ட் பண்ணுவோம். அப்புறம் வந்து ஷூட்டிங் ஷெட்யூல் பண்ணுவோம். இப்போ ஷூட்டிங்னால் நமக்கு வந்து இன்டீரியரா எக்ஸ்டீரியரா, சென்னை சிட்டிக்குள்ளேயா அவுட்டர்லையா, கிராமமாக நகரமாக, வயல்வெளியா மலை ஏரியாவா அப்படின்னு நமக்கு வந்து லொக்கேஷனை பேஸ் பண்ணி நமக்கு எங்கேன்னு சொல்லி ஷூட்டிங் வந்து ஷெட்யூல் பண்ணுவோம். இந்த ஷூட்டிங் வந்து இப்போது ஒரு உதாரணத்துக்கு 60 சீன் எடுக்க போகிறோம் அப்படின்னா இந்த 60 சீனை வந்து எத்தனை நாள் எடுக்க முடியும்? வெறுமனே வீட்டுக்குள்ளே உட்காந்து ஒரு கணவன் மனைவியோ அல்லது அப்பா மகனோ, அப்பா மகளோ, அம்மா மகனோ, அம்மா மகளோ, இப்படி சொந்தக்காரங்களை வந்து பேசுகிறது, பொண்ணு பார்க்குறது, இல்லை லவ் பண்ணுறது அப்படின்னு சொல்லி இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது இது வந்து ஒரு நாளைக்கு வந்து எத்தனை சீன் எடுக்க முடியும் அப்படின்னா அதிகபட்சம் 3 சீன் எடுக்கலாம். அல்லது ரொம்ப பெரிய படங்களில் என்ன செய்வாங்கன்னா ஒரு சீனையை வந்து 2 நாளைக்கு எடுப்பாங்க. ஏன்னா திரும்ப 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 போட்டு திருப்தி வர்ற வரைக்கும் ரிப்பீட் எடுப்பாங்க. நம்ம வந்து முதல்ல வந்து இதெல்லாம் சொல்லி அவங்களுக்கு கொஞ்சம் ப்ராக்டிஸ் கொடுத்து வந்துட்டோம்னா ரீடேக் வந்து ஜாஸ்தி இல்லாமல் ஒரு 2-3 டேக்குக்குள்ளே எடுத்து முடித்தாங்கன்னா ஒரு சீனுக்கு வந்து எப்படி பார்த்தாலும் ஒரு 25-30 ஷார்ட்ஸ் தேவைப்படும். ஏன்னா மாஸ்டர் ஷாட்லேருந்து, சஜஷன்லேருந்து, ப்ரொஃபைல்லேருந்து, அப்புறம் க்ளோஸ்அப்லேருந்து, அவங்க ரியாக்ஷன்லேருந்து, அப்புறம் டயலாக் பேசும்போது டயலாக் பேசுகிறவங்களோட முகபாவம், அதை கவனிக்கவங்களோட முகபாவம், சப்போஸ் வந்து குடும்பமாக மொத்தமாரின்னா மற்றவங்களோட முகபாவம், அவங்களுடைய நடவடிக்கை அப்படின்னு இதெல்லாம் வந்து கட்டு எல்லாம் வரும்போது ஷார்ட்ஸ் வந்து ஒரு 25-30-40 ஷார்ட்ஸ் வரைக்கும் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அப்போது ஒரு நாளைக்கு வந்து நம்ம 2-3 சீன் எடுக்க முடியும். அப்போது ஒரு லொக்கேஷன் வந்து ஜாஸ்தி ஷிஃப்டிங் இல்லாமல் ஒரே இடத்துல எடுக்க முடிஞ்சுன்னா உதாரணத்துக்கு வந்து இப்போ இந்த லொக்கேஷனில் வந்து ஒரு 4வது சீன் எடுக்கிறோம், 8வது சீன் எடுக்கிறோம், 22வது சீன் எடுக்கிறோம், 40வது சீன் எடுக்கிறோம், 60வது சீன் எடுக்கிறோம் அப்படின்னா ஒரே லொக்கேஷனில் என்னென்ன காஸ்டியூம் எல்லாத்தையும் அட்ஜஸ்ட் பண்ணி இந்த ஷெட்யூல் போடுறதுக்கு அது போடுறது. அப்போ ஷூட்டிங்கில் வந்து ஒரு உதாரணத்துக்கு ஒரு 30 நாள் வந்து ஷூட்டிங் அப்படின்னா இன்னும் ஒரு 3 நாள் 4 நாள் இது வந்து கிளாஷ் ஒர்க்குன்னு சொல்லுவாங்க, பேட்ச் ஒர்க்குன்னு. நம்ம ஏதாவது மறந்துட்டோம், இல்லை கொஞ்சம் இடத்துல ஏதாவது கொஞ்சம் எடுக்கிறது வந்து மிஸ்ஸிங் மாதிரி தெரியுது அப்படின்னா திரும்ப போய் எடுக்கிறது. ஸோ இது வந்து ஷூட்டிங் ஷெட்யூலில். அப்போ ஷூட்டிங் என்ன செலவாகும் அப்படின்னா அதுக்கு டீட்டெயில் வந்து பின்னாடி வந்து ஒன்றொன்னா கம்ப்ளீட் டீட்டெயிலோடு விவரிப்போம். அப்புறம் வந்து போஸ்ட் ப்ரொடக்ஷன் வரும்போது இப்போ ஃபஸ்ட்டு திங் வந்து நம்ம எடுத்த படத்தை என்ன செய்வோம், லென்த்தாக நிறையா எடுத்து வச்சுருப்போம். அதை வந்து எடிட் பண்ணணும். எடிட் பண்ணும்போது இப்போ தான் வந்து நார்மலாக யூடியூபுக்கோ இதுக்கோ இன்ஸ்டாகிராமுக்கோ நம்ம மக்கள் எல்லாருக்குமே பொதுமக்கள் வரைக்கும் வந்து எடிட்டிங்னா தெரியும். ரொம்ப லென்த்தியாக நடந்து போகிறத கட் பண்ணி எடுத்து சக்குன்னு கட் பண்ணி போட்டு இதெல்லாம் நிறைய இடங்கள் எல்லாருக்கும் வந்து கொஞ்சம் ஈஸியாகிடுச்சு, எல்லாத்துக்கும் தெரிஞ்சிருச்சு. இதை பற்றின டீட்டெயில் வந்து நம்ம படத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னு இதை டீட்டெயிலில் பேசுவோம். அப்போ எடிட்டிங் ஒன்று. அப்புறம் எடிட் பண்ண அந்த இதை எடுத்து வெர்ஷன் எடுத்து அப்படி வந்து டப்பிங் பண்ணுவோம். யார் என்னென்ன பேசணும் டப்பிங் வந்து அதுக்கப்புறம் வந்து எஃபெக்ட் போடுவோம். அதுக்கப்புறம் ரெக்கார்டிங் கொடுப்போம். அப்புறம் வந்து கலர் கரெக்ஷன் டிஐ பண்ணுறதுக்கு ஒரு பக்கம் கொடுப்போம். இன்னொன்று இந்த டப்பிங்கு, ரெக்கார்டிங், எஃபெக்ட்டு இந்த 3ஐயும் சேர்த்து 5.1, 7.1 இந்த மாதிரி டால்பி அட்மாஸ் இந்த மாதிரி இதுக்கு வந்து ரெடி பண்ணுவோம். அப்போது எண்ட் ஆஃப் தி டே ஃபைனலாக என்ன வரும்னா டிஐ பண்ண, அதாவது டிஜிட்டல் இன்டர்மீடியேட் வந்து அதை வந்து கலர் கரெக்ஷன்லேருந்து இப்போது ஒருவேளை ஈவினிங் மத்தியானத்தில் எடுத்திருக்கோம், ஆனால் அதை காலையாக காமிக்கணும், ஈவினிங்காக காமிக்கணும் அப்படின்னா அதை வந்து கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணுறதுலேருந்து எல்லாமே இந்த டிஐயில் உண்டு. ஸோ டிஐ ஒரு பக்கம் டிஐ முடித்து அவுட் எடுத்து அந்த விஷுவல் கிடைக்கும். அப்புறம் 5.1, 7.1 டால்பி அட்மாஸோ இதிலேருந்து வர்றது வந்து நமக்கு வந்து 6 ட்ராக்கு, என்ன 5.1 அப்படின்னா 6 ட்ராக்கு, இப்போ 7.1னா 8 ட்ராக்கு இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். இந்த ட்ராக்ஸில் வந்து இப்போ நமக்கு இந்த 2 கிடைக்கும். இது வந்து விஷுவல், இது ஆடியோ, ரெண்டையும் தனித்தனியாக கிடைக்கும். அதை வந்து நம்ம இங்கே வந்து கியூபு, இஎஃப்ஓ இந்த மாதிரி இதில் வந்து கொடுக்க வேண்டியிருக்கும். சரி, இதெல்லாம் போஸ்ட் ப்ரொடக்ஷன். இது முடித்ததுக்கப்புறம் வந்து மார்க்கெட்டிங், இதுதான் ரொம்ப முக்கியம். நம்ம வந்து இது விளைய வச்சிட்டோம், அதாவது இந்த ப்ராடக்ட் வந்து தயார் பண்ணிட்டோம். இந்த தயார் பண்ண இந்த படத்தை வந்து யார் பார்க்க போகிறா அப்படின்னு ஒன்று இருக்கு இல்லையா, அந்த பார்க்க போகிற ஆட்கள் வந்து நமக்கு இது குடும்பங்கள் பார்க்க போகிறாங்களா, யங்ஸ்டர்ஸு பார்க்க போகிறாங்களா, இல்லை வயசானவங்க பார்க்க போகிறாங்களா, அல்லது கிராம மக்கள் அது என்ன பொதுவாக என்ன செய்வோம்னா மதுரை, சவுத்து அந்த மாதிரி இடத்துல ரொம்ப ரசிப்பாங்க. சிலது வந்து கோயம்புத்தூர் சைடில் ரசிப்பாங்க, சில இது வந்து சென்னையில் உள்ள ரசிப்பாங்க. இந்த மாதிரி ஏரியா வைஸ் வந்து சில ரசனைகள் கொஞ்சம் மாறுபடும். எந்த ஏரியாவில் வந்து டாமினண்ட்டாக போக போகுது அந்த மாதிரி எல்லாம் பார்த்துட்டு எங்கே வந்து நம்ம ரிலீஸ் பண்ண போகிறோம் அப்படின்னு இந்த ரிலீஸுக்கு இருந்து எல்லாம் பிளான் பண்ணணும். அப்போது ரிலீஸ் நம்ம எடுத்து வச்சிட்டோம்னா
இது வந்து யாருக்கு தெரியும், இந்த படம் வருதுன்னு யாருக்கு தெரியும்? அப்பப்போ நம்ம வந்து பேப்பரில் போடுறதோ அல்லது சில ம ஆட்கள் வந்து சில நம்ம நிருபர்கள் வந்து டிஜிட்டலில் போடுறதோ இது மட்டும் பத்தாது. பெரிய அளவில் பப்ளிசிட்டி பண்ணணும். மக்கள் வரைக்கும் போய் ரீச் ஆகிற அளவுக்கு வந்து பெரிய அளவுக்கு பப்ளிசிட்டி பண்ணணும். அப்போ பப்ளிசிட்டி வந்து எப்போ இந்த படம் எடுக்கிறதுக்கு என்ன மெனக்கிடுறோமோ அந்த அளவுக்கு அல்லது அதை விட அதிகமாக பப்ளிசிட்டி ரொம்ப ரொம்ப முக்கியம். பப்ளிசிட்டி பண்ணதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணணும். அப்போ தியேட்ரிக்கல் ரிலீஸ் பண்ணுறதுக்கு முன்னாடி நமக்கு வேறு என்னென்ன அவென்யூஸ் எல்லாம் வந்து பிஸ்னஸுக்கு இருக்குது. நம்ம பொதுவாக ஓடிடி சொல்லுவோம், சேட்டலைட் சொல்லுவோம், ஓவர்சீஸ் சொல்லுவோம். இதில் என்னென்ன அவென்யூஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிற கம்ப்ளீட்டாக விலாவாரியாக பேசுவோம். அடுத்தடுத்து பேசுவோம். இது வந்து ரொம்ப முக்கியமாக என்னென்னா, நமக்கு வந்து வெளியில் நம்ம படம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு இந்த தொடர் வந்து பிரயோஜனப்படலாம். இது சம்மந்தமாக ஏதாவது சந்தேகம் இருந்தால் நான் வந்து தீர்த்து வைக்கிறதுக்கும் அப்புறம் இது போல் எக்ஸ்பர்ட்ஸ்கிட்ட வந்து கனெக்ட் பண்ணுறதுக்கும் வந்து நான் தயாராக இருக்கேன். ஸோ இதை வந்து உங்களுக்கு என்ன சந்தேகம் இருந்தால் நீங்கள் பின்னூட்டத்தில் கேட்கலாம். ரொம்ப முக்கியமாக வந்து பின்னூட்டம் போடுறத வந்து நம்ம வந்து நாகரிகமாக போடணும் அப்படின்னு கேட்டுக்கிறேன். நன்றி.